எடப்பாடியார் அவருடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய பொம்மையாக ஆட்டுதலுக்கு ஆட்டுவிக்கப்படும் ஒரு முதல்வராகத்தான் திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய அந்த வெறுப்பு இன்னைக்கு காலையில முதற்கொண்டு கொலை கொள்ளை நடந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கணும் இந்த திமுக. காலையில மீஞ்சூர்ல கல்லூரி மாணவி சார் 4-5 குண்டர்களை வீட்டுக்குள்ள போய் அவளை பாலியல் வன்கொடுமை பண்ண பாக்குறாங்க. ரெசிஸ்ட் பண்ண உடனே பட்டாக்கத்தி வச்சு உடம்புல எங்கெங்கெல்லாம் வெட்ட முடிப்பா வெட்டிருக்கு. இப்போ இதை படிக்கும் போது வெறுப்பு வருமா வராதா? அப்போ என்னோட மனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த திமுக மறுபடியும் வர வச்சா. திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 5 வருஷத்துல சம்பாதிச்சிட்டேன், என் குடும்ப குட்டிலாம் செட்டில் பண்ணிட்டேன், இனி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானே ஜெயிக்க. எனக்கு தெரிய உதயநிதி 2021 தேர்தல் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2026 தேர்தல் காலம் வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு இந்த தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கொத்தடிமை கொத்தடிமை அடிமை எடப்பாடி இதே தான் சொல்லிட்டார். மக்களுக்கே வெறுப்பாரியா மாற்றி அதிமுகவே ஒரு வெறுப்பு. என்னன்னா ஏன் நீ அவனை அவ்வளோ தூரம் பேச விடுறீங்க, அவனை அடிச்சு தட்டி உட்காருவீங்க அப்படின்னா அன்றைக்கி இறங்கி பிலோ த பில்ட்டு இறங்கி அடிச்சாரு போங்க, அடிச்சு தெரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பால்டாயில் குடிச்சு என்னைக்கோ போய் சேர்ந்துருக்க வேண்டியது. அன்னைக்கெல்லாம் டம்மி பீஸ் அப்படின்றது யார ஸ்டாலின் வார்த்தையே இல்லை. ஸ்டாலினுக்கு என்ன பேசுனே தெரியல. இதை விட கேவலமான டம்மி பீஸாக இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். Q7 வெளியிட்டுள்ள அந்த கருத்து கணிப்பு வெளியே இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 150 இடங்கள் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை மொத்தம் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், மொத்தம் இதுவரை 9 கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. அதில் 5 கருத்து கணிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அதிமுக வெற்றி பெறும் என்று 5 கருத்து கணிப்புகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 இழுபறி, 2 தான் டிஎம்கே ஜெயிக்க போகணும். ஸோ கொலெக்டிவாக நீங்கள் பார்க்கும்பொழுது கொலெக்டடாக பார்க்கும்பொழுது அதிகமாக அதிமுக தான் வெற்றி பெறுவதாக தெரிகிறது. ஏன்னா நம்ம இந்த 1, 2ன்னு போகிறத விட மொத்தமாக ஒரு 10 கருத்து கணிப்பு 20 கருத்து கணிப்புன்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல யார் எத்தனை கருத்து கணிப்பில் அதிகமாக யாருக்கு சாதகமாக இருக்கும். அப்போது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பேர் தெரிஞ்ச ஒரு சில நிறுவனங்கள், அதே நேரத்தில் இந்தியாவில் தேசியம் தழுவிய ஒரு சில நிறுவனங்கள் எடுத்த மொத்தம் 9 கருத்து கணிப்பில் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோதான் இருக்குது. அதாவது பெரிய லெவலில் இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. அதில் 5 அதிமுக வெற்றி பெறும் என்று அதில் அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன சார், அதாவது இதில் அந்த 5 நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, வெற்றி பெறும்னு அறிவித்த நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா. அது ஏன்ஸ் அண்ட் மேட்ரிஸு, அதே நேரத்தில் டைம்ஸ் நவ் கூட ஜேவிசி ஸ்ரீராம், அதே நேரத்தில் வைப் ட்ராக்கர்னு சொல்லி CNN வைப் ட்ராக்கரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்கள்லாம் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 10 கருத்து கணிப்புகளில் 7 அவங்களோடது வெற்றி. அவங்க எல்லாரோடதும் மினிமம் 7+. ஸோ இதில் என்னென்னா இப்போ ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரிஜினாலிட்டியை பொறுத்து தான் இவங்க சொன்னது உண்மையாக போயான்றது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இவங்களோட ஆத்தென்டிசிட்டியில் இவங்களோட உண்மைத்தன்மையை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா மேபி பேஸ்ட் ஆன் தேர் ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டை அதில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குன்றதை வச்சு பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் 10 அட்லீஸ்ட் 7+ல அவங்க சொன்னது நடந்திருக்கு இந்த 3லேயும். ஆனால் மாறாக டிஎம்கே 2 ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, 2 அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 6 தடவை டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2011 2016 ரொம்ப சத்தியமாக டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2011 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி பிடிச்சிது. அதில் 2016 இன்னும் கேவலம். ஏன்னா 2011 2015 நடந்த ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. அது இல்லாமல் வெள்ளம் தண்ணியெல்லாம் திறந்து விட்டாங்க. கண்டிப்பாக 2016 கலைஞர் தான் முதல்வர்னு 2 பேரும் பேசினாங்க. ஆனால் அதையும் மீறி அதிமுக தான் ஜெயிச்சு ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆனார். ஸோ அதுதான். அது இல்லாமல் அந்த 2 கருத்து கணிப்பு வெளியிடும் பொழுதே ஐடிபிஎஸ்ல வெளியிடும் பொழுதுலாம் உங்களை போன்ற ஜேர்னலிஸ்ட் டக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே ரொம்ப உண்மைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கே, இந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படி இப்படின்னு பேசும்பொழுது டக்குன்னு வாக்குவாதமாகி அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவரே என்ன சொல்கிறார், நான் எவ்வளோ பெரிய திமுக காரன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய இது தெரியுமா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் திமுக இருக்கோம் அப்படி இப்படின்னு அவரே அறியாமல் மைண்ட் வாய்ஸ்ன்னு வெளில பேசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎம்கே வெற்றி பெறும் என்று சொன்னவங்க அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அவுட் ஆஃப் 10 லாஸ்ட் 10 அவங்களுடைய கருத்து கணிப்பு வெளியீடுகளில் 4 முறை தான் வென்றிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக வெற்றி பெறும் என்று சொன்னவர்கள் 7 முறை வென்றிருக்கிறார்கள் அவங்களுடைய லாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா. ஸோ இந்த 2 பேர் இழுபறின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6லேருந்து 10% வித்தியாசம் இருக்கும் ஓட் பர்சன்டேஜில், 12லேருந்து 15 தொகுதி வித்தியாசம் இருக்கும். இதுதான் சொல்கிறாங்க. இதில் 2 பேரில் யார் வேணாலும் எட்ஜில் வரலான்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிமுக லீட்டில் இருக்குது சார் இன்றைக்கி. அதுதான் மக்களுடைய ஒருமித்த கருத்தாகவும் இருக்குது. திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய அந்த வெறுப்பு இன்னைக்கு காலையில் முதற்கொண்டு கொலை கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்குது சார்.
கடற்கரை ராஜ் திமுகவினுடைய வேட்பாளர் வீட்டிலே கொள்ள நடக்குது. அப்போ எவ்வளவு கேவலமாக இருக்கணும் இந்த திமுக அரசாங்கம் இருந்திருந்தால், எவ்வளவு குண்டாசையும் பொறுக்கிகளையும் முள்ளமாரிகளையும் அந்த என்ன சொல்கிறது ரவுடிகளையும் வந்து கட்டவிழ்த்து விட்டுருந்தா இதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க. நீ ஒன்றும் இல்லை, திமுகவினுடைய வேட்பாளருடைய வீடு கடற்கரை ராஜினுடைய வீட்டில் போய் 122 சவரன் அடிச்சு எழுதுறாங்க. அவர் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா 80 சவரன் தான் அவர் வந்து அப்படியே டிக்ளேர் பண்ணியிருக்காரு, மாட்டிக்கிட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வரணுன்றது இருக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, ஒரு ஒரு திமுக பெண்களை நடத்தின விதம், குறிப்பாக குடும்பங்களுக்கான செலவீனம், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள்லாம் உண்மை தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அதனுடைய நீட்சியாக இந்த Q7 இந்த கருத்து கணிப்பில் 150 தொகுதி வெற்றி பெறும் அப்படின்னா 10ஆவதாக தான் நம்ம அதை பார்க்குறோம். 10ஆவதாக பார்க்கும்பொழுது ஏறக்கூடிய 6 தடவை அதிமுக 6 கருத்து கணிப்பினோட முடிவுகள் அதிமுக வெற்றி அப்படின்றது தெரியுது. இதில் நான் என்னென்னா சாணக்கியா இது போன்ற பேசி தமிழை பேசி இது போன்ற நிறுவனம் சேர்க்கலை தமிழ் ஜனம். ஏன்னா இதெல்லாம் வந்து பாஜக சார்ந்த அதிமுக சார்ந்தனால அதை சேர்க்கலை. பட் அவங்களும் எவ்வளோ தூரம் நியாயமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் நியாயமாக தான் இருப்பாங்க. அதுலேயே ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு வருது. ஏன்னா அவங்க அதுக்காக பேசுகிறாங்க, அதனால் அவங்கள விட்டுடலாம் அப்படின்னு விட்டு பொதுவான நிறுவனங்கள்லேயே அதிமுக வெற்றின்றது இன்னைக்கு உறுதியாயிருச்சு. மே 4 வரைக்கும் இது வந்து அஃபிஷியலாக வர்றதுக்கு வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் சார். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த கருத்து கணிப்பு வர வர வந்து நாட்கள் அதிகமாக தொகுதிகளும் வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுக்கான காரணம் என்ன? இப்போ ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் வேறு டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் நாட்கள் அதிகமாகும் போது அதிமுக அவங்க ஜெயிக்க போகிற தொகுதின்னு அவங்க சொல்கிறது வந்து அதிகமாகிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன? அதான் சார், இப்போது 3 கட்டம் 4 கட்டமாக எடுப்பாங்க சார். முதல் கட்டம் அப்படின்னு எடுக்கும்பொழுது ஒரு 10 மாவட்டங்களை கவர் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த 10 மாவட்டங்கள் இருக்க 40-50 தொகுதி இல்லை ஒரு 60-80 வைங்களேன் கவர் பண்ணுவாங்க. அப்போது ஜென்ரலாகவே நான் உங்களுக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை சொல்லிடுறேன். இப்போ நம்ம சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சர்வே ஆர்மி அப்படின்னா உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்க திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்படியே பக்கத்தில் அப்படியே கீழே போவீங்க. நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்லாம் அப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் இதெல்லாம் தாண்டி அப்படியே கீழே இப்படி கீழே போவீங்க. இதில் அதிமுக நம்ம அன்னைக்கு கூட பேசிடுறோம். அதிமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தென் மாவட்டங்கள் 9 மாவட்டங்கள்: தேனி, மதுரை, சிவகங்கை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே விருதுநகர் பக்கத்தில் ராம்நாடு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த 9 மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 9 மாவட்டங்கள் சாலிடாக 45 தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சூப்பராக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஒவ்வொரு இதாக கவர் பண்ணிட்டு வரும்பொழுது 90 தொகுதிகளே நீங்கள் 60 தொகுதியில் காட்டிடுறீங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 90 தொகுதியில் எடுக்கும்போது அதில் ஒரு 40 தொகுதி காட்டுறீங்க. அப்புறம் இன்னொரு அப்படி ஒரு 60 தொகுதியில் எடுக்கும் பொழுது இப்படி 243 தொகுதியிலும் கவர் ஆகும் பொழுது, சாரி 234 தொகுதியிலும் கவர் ஆகும் பொழுது அந்த 234 தொகுதிகளில் உங்களுக்கு தொகுதிகள் கூட்டிகிட்டே போகுது. அதுதான் உண்மை. ஆனால் ஓவராலாக சார், அதாவது இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் மயிலாப்பூரில் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், திமுகவினுடைய வேட்பாளர் களத்தில் இருக்கார், வேலு அப்படின்னு சொல்லி. அவரை எதிர்த்து தான் தமிழிசை அவர்கள் போட்டியிருக்காங்க இதே மயிலாப்பூர் தொகுதியில். வேலு அவர்கள் இன்றைக்கி பட்டினப்பாக்கத்தில் ஒரு இடத்துல கோவில் பக்கத்தில் ஓட்டு சேகரிக்க போகிறேன், எங்களுக்கு வீடு தருறீங்க, அது தரீங்க, இது தரீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் எதுவுமே தரல, ஸோ அதனால் எங்களோட ஓட்டு உங்களுக்கு கிடையாது, தரும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழிசைக்கு தான் அப்படின்னு சண்டை திமுக மறுபடியும் சண்டை போடுறான், வைக்கிறான். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பா அவர்கள் உள்ளே போகிறார், நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கிராம மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. நீ எனக்கு ஓட்டு போட்டு போடாமல் இருக்கு, ஆனால் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது, உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு வேட்பாளர் திருப்பி கேட்குறாரு அப்பாவு. இதெல்லாம் மக்களுக்கு வெறுப்பை தூண்டிக்கிட்டே இருக்குது. அதனால் நாளுக்கு நாள் மனம் மாறுது, மணி நேரங்களுக்கு ஒரு முறை மனம் மாறுது சார். இப்போ இன்றைக்கி காலையில் மீஞ்சூரில் ஒரு கல்லூரி மாணவி சார், அது இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறதுக்காக ரெடியாக இருந்த மாணவி 4-5 குண்டர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவளை பாலியல் வன்கொடுமை பண்ண பார்க்குறாங்க. அதை அவள் ரெசிஸ்ட் பண்ண உடனே பட்டாக்கத்தி வச்சு உடம்புல எங்கெங்கெல்லாம் வெட்ட முடிப்போ வெட்டியிருக்காங்க. பரீட்சை எழுத போகிற வீட்டில் படுத்துருக்கா, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கா. இப்போ இதை படிக்கும்போது வெறுப்பு வருமா வராதா? அப்போ என்னோட மனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த திமுக மறுபடியும் வர வச்சா அது என் அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் என் மகளுக்கும் என் மனைவிக்கோ வரும்னு எனக்கு தோணுமா தோணாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் அதிமுக மாறும். அப்போ நீங்கள் சர்வே கேட்டு வந்தீங்கன்னா அதிமுகன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், கரெக்டாக. அதே மாதிரி இன்னைக்கு கூப்பனு, அதாவது தேர்தல் விதிமுறைப்படி எது நீ அச்சிடப்பட்ட ஒரு பொருளை கையில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை நாளைக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா இது நான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு மறைமுகமான டீல், என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நாளைக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போகின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் தேர்தல் விதிமுறைப்படி அச்சிடப்பட்ட பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா விதி மீறலது. திமுக அதை பண்ணிகிட்டு இருக்கு. 8000 ரூபா கூப்பன் அடிச்சு கொடுத்துட்ருக்கு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, கூப்பன் தான் கொடுக்குறாங்கன்னு வாங்க போகிறான், அதை நம்புகிறான். அது கூப்பனே கிடையாதுன்றது அவனுக்கு தெரியும். அது கூப்பன் கொடுப்போன்றதுக்கான ஒரு விளம்பரம் தான்.
ஆனால் மக்கள் அது கூப்பன் தான் கொடுக்குறாங்கன்னு நேற்று ஒரு பெண் பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கை குழந்தையோட அந்த கூப்பனை வாங்க போயிருக்கு. உனக்கு தான் ஏற்கனவே கூப்பன் கொடுத்துட்டோம்ல, நீ நீ உனக்கு வேறு வேலையே இல்லையா, இதுதான் உனக்கு வேலையா, இப்படி அலையிற நாக்க தொங்க போட்டு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களை எப்படி எப்படிலாம் கூடக்கூடாது எல்லா கெட்ட வார்த்தையும் அதை போட்டு தன் திமுககாரன் அந்த பெண்ணை திட்டிருக்கான். அது 100 பேர் இருக்கக்கூடிய பொது வெளியில் திட்டிருக்கான். அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துருச்சு. அது காரணம் மன்னச்சநல்லூருடைய எம்எல்ஏ கதிரவன், அந்த அவருடைய ஆதரவாளர்கள். இந்த மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் யாருன்னா, இவர் தான் கிட்னி திருடி விற்றவர். கிட்டத்தட்ட அவரே அது வெளில சொன்னார். என்னென்னா, ஒரு கிட்னியை கொடுத்தா அப்படின்னா எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதை வச்சு நான் என்ன, எங்கள் அப்பா வச்சிருக்காரு 11 கோடி ரூபா காரு, அதை வச்சு நான் காரை வாங்க முடியும், ஒன்றும் வாங்க முடியாது. நான் 11 கோடி ரூபா காரை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய எல்லா கிட்னியும் நான் வாங்கி வித்தாலும் கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்னு இவர் பேசியிருக்க வீடியோ இருக்குது. அந்த மன்னச்சநல்லூருடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜுடைய ஓனருடைய மகன் கதிரவன் அவருடைய தொகுதியில் அவருடைய திமுகவுடைய ஆதரவாளர்கள் கொண்டு போய் கூப்பன் கொடுக்கும்போது ஒரு பெண்ணை கேவலமாக திட்டி அந்த பொண்ணு இன்னைக்கு தூக்கு போட்டு செத்துட்டா. நாளைக்கு அது என் வீட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ எனக்கு இந்த வெறுப்பு, இந்த திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு தான் அதிமுகவினுடைய இந்த தடவை வெற்றிக்கான ஒரே ஒரு பேஸ் சார், ஒரே ஒரு அச்சாரம். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் 10 சர்வே எடுத்தாலும் இன்னும் போக போக தொகுதிகள் கூட தான் செய்யும் அதிமுக வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது தொடர்ந்து இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. வேறொரு இடத்துலையும் பிரச்சாரம் போன இடத்துல அவர் ஒரு கேட்டதுக்கு நீங்கள் ஓட்டு போடலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான பேசுனதும் இதாகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதான் திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 5 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டேன், என் குடும்ப குட்டிலாம் செட்டில் பண்ணிட்டேன், இனி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானே ஜெயிக்க வைக்கலன்னு இஷ்டம். நீ ஜெயிக்க வைக்கினா வை, இல்லை நீ அதிமுக தான் ஜெயிக்க வைக்க போனால் ஜெயிக்க வச்சுக்கோ. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷம் உட்காந்துருப்போம். ஏன்னா நாங்கள் சம்பாதிக்க வேண்டியது சம்பாதிச்சிட்டோம். எனக்கு இனிமேல் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. காரு, வீடு, குழந்தை குட்டி, என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெரிய பெரிய காலேஜில் சீட்டு, அவங்களுக்கு தேவையான சொத்து, அவங்களுக்கு தேவையான இந்த நைட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியில் குடிச்சு சுற்றணும் தெரியுமா திமுக பிரமுகர்களுடைய மகன்கள்லாம், அதுக்கு தேவையான செட்டிங்கு கிட்டிங்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. 5 வருஷம் இருக்கக்கூடிய பணத்தை பூரா உறிஞ்சி சூறையாடி இன்றைக்கி நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அதனால் நீ போடனா போடலைன்னா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் தான் இப்போது இபிஎஸ் அவர்களோட ஸ்பீச்சோடைய மாற்றம் அது இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சார், இபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் இன்றைக்கி எங்கே என்ன பேசினாலும் சார் அதுக்கு ஸ்டாலின் உட்காந்து அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டார், பொட்டிப்பாமா அடங்கிட்டார் சார். அதாவது இன்றைக்கி எடப்பாடியார் அவருடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய பொம்மை முதல்வராக எடப்பாடியாருடைய ஆட்டுதலுக்கு ஆட்டுவிக்கப்படும் ஒரு முதல்வராக தான் இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அதான் ரூல். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வீசக்கூடிய அலை எடப்பாடியார் அலை, இபிஎஸ்சியினுடைய 2.0 மாடல் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ காபந்து அரசாங்கம் தான், இந்த ஒரு கோஆர்டினேட்டிங் கவர்மெண்ட் தான் இது. பட் ஸ்டில் இன்றைக்கி அதாவது மகன் அண்ட் அப்பா 2 பேரும் உதயநிதி ஸ்டாலின் அவராக இருக்கட்டும், ஸ்டாலின் அவராக இருக்கட்டும், 100 நிமிடம் ஒரு இடத்தில் பேசுகிறாங்கன்னா அதில் 80 நிமிடம் பழனிசாமி, இபிஎஸ், எடப்பாடி, அதுதான். ஸோ அதுவே எடப்பாடியாருடைய வெற்றி. எடப்பாடியார் எங்கு பேசினாலும் கூட்டம் சாரையாக வருகிறது. காசை கொடுத்தா அதிமுககாரன் திமுககாரன் எல்லோரும் கூட்டுறான். ஆனால் காசை கொடுத்து கூட்டினதுக்கு மேலே ஒரு கூட்டம் வருது பாருங்கள், அதுதான் அங்கே மாஸ். அதுதான் எடப்பாடியாருடைய உண்மையான மாஸ். எடப்பாடியாருடைய ரீச் அப்படி. எடப்பாடியார் தான் யதார்த்த தலைவர். அவர் தான் நம்மளை இந்த திமுகட்டேருந்து காப்பாற்றணும், திமுகவுடைய குண்டர்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும், வேறு நமக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். மக்கள் முடிவு பண்ணி இந்த கிளியராக எடப்பாடியார் எங்கே போனாலும் அவரை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மனு கொடுக்குறது என்ன, அவரை பார்த்து சிலாகிரித்து அவரை ஒரு ஆதர்ஷ நாயகனாக பார்க்குறது என்ன, இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு மாஸ் ஒரு சேஞ்ச் அவருக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு சார். ஆமாம், ஓகே சார். அதாவது முன்னாடி அவர் பிரச்சனைகளை மட்டும் பேசிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறமா அவங்க கேட்டதுக்கு பதிலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அவருடைய? ஆமாம் சார், அவரும் இறங்கி அடிக்க வேண்டியது சார். இப்போ அதிமுகவினுடைய தலைவர் சார், அவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர். 54 ஆண்டுகள் அதிமுக உருவானதுலேருந்து 11 தேர்தல், அதில் 7 தேர்தல் வென்றது அதிமுக தான். அதிமுகவுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்கின கட்சி, அதிமுக தான் அதிக ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கின கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அவ்வளோ பெரிய தொண்டற்படை, அவ்வளோ இக்கட்டான ஒரு தொண்டற்படையை வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவராக பொதுச்செயலாளராக இருந்துக்கிட்டு இன்றைக்கி திமுகவுக்கோ இன்றைக்கி ஸ்டாலினுக்கோ இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கோ அவங்க ஏதோ பேசினா திருப்பி பேசக்கூடாதுன்னு என்ன இருக்குது? அடித்து ஆடலாம். அவர் நினச்சிருந்தா அவர் தான் சார் பவுன்சர் ஒவ்வொன்றையும் போடணும், அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அன்றைக்கெலாம் உதயநிதி, எனக்கு தெரிய உதயநிதி 2021 தேர்தல் காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2026 தேர்தல் காலம் வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு இந்த தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கொத்தடிமை, அடிமை எடப்பாடி, இதே தான் சொல்லிட்டு சார். மக்களுக்கே வெறுப்பாரு, மாற்றி வேறு ஏதாவது சொல்லி இதேவா போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவரும் பதிலே சொல்லலை எடப்பாடியாரும். அப்புறம் அதிமுகலேருந்தே ஒரு குரல், அதிமுகலே ஒரு வெறுப்பு என்னென்னா, ஏன் நீங்கள் அவனை அவ்வளோ தூரம் பேச விடுறீங்க, அவனை அடித்து தட்டி உட்காருவீங்க அப்படின்னா அன்றைக்கி இறங்கி பிலோ த பில்ட்டு இறங்கி அடிச்சாரு போங்க. அடித்து அடியில் தெரிச்சுட்டாங்க.
இதெல்லாம் பால்டாயில் குடிச்சு என்னைக்கோ போய் சேர்ந்துருக்க வேண்டியது, என்னைக்கோ பரலோகத்துக்கு போயிருக்க வேண்டியது, இப்போ கிடந்து எங்கள் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சப்த நாடி அடக்கிட்டு உட்காந்துட்டார் உதயநிதி. அதெல்லாம் அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார்ல. எடப்பாடி சரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார். இறங்கி அடிச்சோடனே காலி. அன்னைக்கெல்லாம் டம்மி பீஸ் அப்படின்ட்டு யாரை ஸ்டாலினை வார்த்தையே இல்லை. ஸ்டாலினுக்கு என்ன பேசுனே தெரியல. இதை விட கேவலமான டம்மி பீஸ் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவரை போய் முதல்வர்னு சொல்கிறதுக்குலாம் உங்களுக்குலாம் கூச்சமாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாரு. ஸ்டாலின்கிட்ட பதிலே இல்லை. அதே அடிமை 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 அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் அதுக்கும் பதில் சொல்கிறாரு எடப்பாடியார். ஐயோ நான் இன்னைக்கு அடிமை ரைட்டு ஓகே நீங்களா அடிமைன்றீங்களா? 1999 2000 இதே பாஜகவுக்கு உங்கள் தாத்தா அடிமையாக இருந்தார், அவரை போய் கேட்க மாட்டீங்களா? அவரை அடிமைன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னை மட்டும் சொல்கிறீங்களா? இது என்ன இது அப்படின்னு திருப்பி கேட்குற பதில் இல்லை. இப்படித்தான். அதனால் எடப்பாடியார் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார். அவருடைய பதில் அதோட அவருடைய கேள்விகள் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில திணறதும், இவருடைய பதில்களை திருப்பி மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ண முடியாமல் உதயநிதி ஸ்டாலினும் திணறுவதும், இன்று அப்பா மகன் இஸ் ஈக்குவல் டு உதயநிதி. இடையில கூட ஒரு வாசகம் படித்தேன். அதாவது யாரோ ஒருத்தர் திமுககார திராவிடியன் மாடல் திராவிடியன் ஸ்டாக்னு ஒருத்தன் எவனோ எழுதியிருக்கான் போல இருக்கு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு எழுதியிருக்கான் போல. இன்னொருத்தன் நம்மளால் ஒருத்தர் எழுதியிருக்கான். எடப்பாடியார் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கம்பைன்டு ஸ்டாலின் அண்ட் கருணாநிதினு எழுதியிருக்கான். அதான் உண்மை ஆக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே மாதிரி வந்து இந்த சர்வேவுடைய வெற்றிக்கு காரணம் பல இடங்களில் இந்த சர்வேக்கு அதிகமானது காரணம் இபிஎஸ் அவருக்கும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாமா? அவர் ஹேண்டில் பண்ண விதமும் சொல்லலாமா? கண்டிப்பாக சார். அவர் இன்னைக்கு 2024 வரைக்கும் ஏறக்குறைய அந்த கட்சியை அவர் கட்சின்னு மாற்றுறதுக்கே அவர் பாதி உயிர் போயிடுச்சு சார். பொதுச் செயலாளர்னு அவரை கோர்ட்டு தான் அறிவிக்கிற அளவுக்கு ஆகி, சின்னத்தை முடக்க போய் அந்த சின்னத்தை கேப்சர் பண்ணி, கட்சி ஆஃபீஸ்லாம் உடக்கி போய் அதை மறுபடியும் ரீட்ராக்ட் பண்ணி, அவர் அந்த கட்சியை பாதுகாக்கிறதே அவருக்கு பாதி நேரம் போயிடுச்சு. இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற 2001 அவர் எதிர்கட்சி தலைவராக பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, இன்னைக்கு ஸ்டாலின் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உறுதியாக சொல்லியிருப்பாங்க, உறுதியாக பேசியிருப்பாங்க. ஆனால் 2001 2024 வரைக்கும் அவருடைய வேலை ஃபுல்லாமே அந்த கட்சியை பாதுகாக்கிறதுலே போயிடுச்சு. அந்த 2024 அப்புறம் அவர் தான் பொதுச்செயலாளர். அதுக்கப்புறம் கூட கட்சியில் பல கலைகள் இருக்குது. அந்த கலைகளை பூரா கலைஞ்சு எடுக்க வேண்டிய சூழல். செங்கோட்டையன், ஓபிஎஸ் இப்படி இருக்கவன் பூரா கட்சிக்கு எவெல்லாம் தேவையில்லையோ, இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு எவெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கணும், எவெல்லாம் முட்டு போடுறானோ அவனை எல்லாமே தூக்கி தூர எரிஞ்சிட்டு இன்னைக்கு இவர் தான் ஒற்றை தலைமை, ஒற்றை பொதுச்செயலாளர். அதிமுக வெல்லுதோ தோற்குதோ அதற்கு எடப்பாடியார் தான் இனிமேல் அத்தாச்சு. அதற்கு காரணமும் அவர் தான், அதற்கு பலவீனமும் அவர் தான், பலமும் அவர் தான் அந்த இடத்துக்கு வர்றார். வந்ததுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எதிர்கட்சி தலைவராக முழுவதுமாக அவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இருந்தே ஸ்டாலின் கவர்மெண்ட் கொலாப்ஸ் தான் சார். அப்போ இருந்தே ஸ்டாலின் கவர்மெண்ட் தோற்றுருச்சுன்னு தான் சார் சொல்ல முடியும். இவர் 2020 பண்ணியிருந்தா ஒருவேளை இடையிலே கூட என்ன சொல்வது, அதாவது இந்த கட்சி மொத்தமாக அழிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திமுக. ஏன்னா இந்த அடிக்கே திமுகலேருந்து பல பேர் பல கட்சியில் போய் சேரலாம். இவர் 2020 அடிச்சிருந்தாருன்னா பல பேர் அதிமுக அப்போயே வந்து சேர்ந்துருப்பான். ஸோ அதனால் இன்றைக்கி அவருடைய இம்பேக்ட்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இம்பேக்டாக இருக்குது சார் களத்தில். ஆமாம், புரியுது சார். இன்னும் 8 நாட்களே எஞ்சி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் காலம் இனி எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு? அதான் சார், ஆல்ரெடி ரொம்ப பிரைட்டாக ஒரு நான் சொல்கிறேன், அதாவது 234 தொகுதி 118 தொகுதி நமக்கு தேவை. 125 தொகுதியில் அதிமுக கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக அடிக்கும் சார், அடிக்கும். வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், 125 தொகுதி, இந்த 125 தொகுதியுமே தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஜெயித்தாலும் ஏன்னா இதனால் வரைக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஜெயிக்கும்னு எனக்கு சொல்ல தோணலை. இப்போ தோணுது. அந்த ஒரு மனநிலை மாற்றம் வந்துருச்சு, மக்களுக்கே வந்துருச்சு. எப்படி 5 வருஷம் கொடுங்கோல் ஆட்சி திமுக ஒவ்வொரு முறையும் முடித்த உடனே அதிமுகட்ட தப்பிச்சோம் முளைச்சான்னு மக்கள் ஓட்டை போட்டு ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் முதலே ஜெயிக்க வச்சாங்க. எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அதிமுக அப்படின்ற ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. திமுகன்ற ஒரு கட்சியை இல்லாமல் அடக்கம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வரும்பொழுது ஜெயலலிதா அவர்களிடமிருந்து ஒவ்வொரு முறை ஆட்சி பறிக்கப்படும் பொழுதும் கூட திமுகவிடம் செல்லும். ஆனால் 5 ஆண்டுகள் அம்மா வேண்டாமா உங்களை தான் நம்பி வரோம், அதிமுக தான் ஜெயிக்கணும்னு அதிமுக ஜெயிக்க வைப்பாங்க. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுக்கு அப்புறம் எப்பா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மக்கள் இருக்கக்கூடிய இந்த மனநிலையை பார்க்கும் பொழுது எப்படியாவது அதிமுகவை அறுதி பெரும்பான்மையுடன் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக. ஓகே சார், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.